ஹாய் வியூவர்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ப்ராடக்ட்டை பற்றி ஃபுல் ரிவ்யூ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இதை ஏற்கனவே நம்ம பை பண்ணி அன்பாக்சிங் பண்ணி அதுக்குண்டான வீடியோஸும் போட்டிருக்கோம் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. வாங்க இந்த இதில் டீட்டெயில் ரிவ்யூ நம்ம பார்க்கலாம். இது போட்ரானிக்ஸோட க்ளோ டைம். போட்ரானிக்ஸோட க்ளோ டைமு இந்த வாட்ச் பற்றி உங்களுக்கு நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன், பார்த்தீங்களே உங்களுக்கு தெரியும். மேலே வந்து டச் சென்சிட்டிவ். இது வந்து ஃபுல்லாக டைப் சி பவர்லேயே ஒர்க் ஆகக்கூடியது. இதுவும் அப்படி தான். உங்களுக்கு மேலே ரைட்டை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் மட்டும் வர மாதிரி இருக்கும். ஆனால் இது ஃபுல்லாக டைம் தெரிஞ்சிட்டே இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக டைப் சி பவர் வந்து கனெக்ட்லேயே இருக்கணும். குவாலிட்டி வைஸில் வந்து பார்த்திங்கன்னா போட்ரானிக்ஸ் வந்து பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். இல்லை பெட் டைமில் வைக்கிறதுக்கும் இது சூப்பரான ஒரு பொருள். இது ரெண்டுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்று இருக்குது. என்னென்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா லைட் இருக்குது. டைப் சி இல்லாமையே இந்த லைட்டை நீங்கள் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு கன்யூஸாக எரியும். உள்ளுக்குள்ளே இருக்கிற பேக்கப்போட உங்களுக்கு இதுக்குள்ளே இருக்கிற பவர் பேக்கப்போட உங்களுக்கு அரை மணி நேரம் கன்யூஸாக இருந்துகிட்டே இருக்கும். திருப்பி டச் பண்ணிங்கன்னா அது போயிடும். டைம் அதே மாதிரி ஒரு 2 நிமிஷம் இருந்தால் அதுவே போயிடும். இப்போ இதில் வேறு என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாரம், ஸ்பீக்கர் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஆனால் சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா இதுலேயும் சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரில் இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே 5 வாட்ஸில் டைப் சியில் கன்யூஸாக ரன் ஆகக்கூடியது. இது வந்து இப்போ ஃபஸ்ட் பட்டன் வந்து பார்த்திங்கன்னா லைட் ஆன் ஆஃப்க்கு, டேட் அண்ட் டைமு, இது சவுண்டோட வால்யூம், ப்ளஸ் அண்ட் மைனஸு. இது வந்து அலாரம் செட் பண்ணுறோன்னா செட் பண்ணிக்கலாம். 2 அலாரம் செட் பண்ணிக்க முடியும். அவ்வளோதான் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறது என்னென்னா இதில் இருக்கிற லைட்டு. இந்த லைட்டோட பிரைட்னஸையும் நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் அழுத்தி ப்ரெஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தூரம் பிரைட்டாக இருக்குன்ட்டு. இவ்வளோ தூரம் வரைக்கும் வச்சுக்க முடியும். அதே மாதிரி திரும்ப நீங்கள் அழுத்தும் போது திரும்ப உங்களுக்கு வந்து அந்த பிரைட்னஸ் லெவல் இது இவ்வளோ தூரம் இதுக்கு கீழே கம்மியாகாது, இது வரைக்கும் வரும். உங்களுக்கு நைட்டு ரொம்ப வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி கம்மியாகவும் வச்சுக்கலாம், அதிகமாக வச்சுக்கலாம். இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக உங்களால் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும் லைட்டோட பிரைட்னஸை. இதில் வரக்கூடிய சவுண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் இறைச்சல் வர மாதிரி, கொஞ்சம் மட்டமான குவாலிட்டி மாதிரி தான் தெரியுது. இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் மட்டமான குவாலிட்டி மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த சாஃப்ட் வந்து குழந்தைங்க யூஸ் பண்ணுறதுக்கும் பெட்லேயே வச்சு விளையாடுறதுக்கும் ப்ளஸ் பெட் டைமில் கொஞ்சம் எமர்ஜென்சி லைட்டாகவும் யூஸ் ஆகிக்கும். ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு வந்து ரெண்டுமே டைப் சி பவரில் ரன் ஆகக்கூடியது மட்டும்தான். உங்களுக்கு டைமுக்கு பேக்கப்புக்கு மட்டும்தான் பேட்டரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் டைப் சியில் தான் 24 ஹவர்ஸ் ரன் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா அதில் இருக்கிற பேட்டரி வந்து ஜஸ்ட்டு கரண்ட்டில் ஆகிறப்போ ஒரு சின்ன பேக்கப்பாக மட்டும்தான் இருக்குமே தவிர மற்றபடி எப்போவுமே ரன் ஆகிட்டு இருக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி 5 வாட்டில் ஏதோ ஒரு அடாப்டரில் டைப் சியில் கேபிளோட வந்துடும் உங்களுக்கு ரெண்டுமே. ஆனால் அடாப்டர் வராது. 5 வாட் அடாப்டரில் நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். எப்போவுமே பெட்டுக்கிட்ட இல்லை ஸ்டடி டேபிள் இல்லை ஒர்க் பண்ணுற டேபிள் உங்களுக்கு எது பெட்டரோ அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே வச்சுக்கலாம். நீங்கள் முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இது கொஞ்சம் நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கும் க்யூட்டாகவும் அழகாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாகவும் இருக்கும். ஓகே, இதில் நம்ம டைம் செட் பண்ணுறது இது எல்லாமே நார்மல் தான். ரொம்ப இப்போ பார்த்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ இதை விட்டுட்டு இதுக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது போட்ரானிக்ஸோடது. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதிலே கொடுத்துருக்கா வந்து டைம். ஃபஸ்ட்டு வந்து ஆன் ஆஃப் கொடுத்துருக்கா. ஆன் பண்ண உங்களுக்கு டைம் வந்து க்ளோ ஆகும். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா டைப் சியில் பவர் கரண்ட்லேயே இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இது டைம் செட் பண்ணுறது அலாரம். இது வந்து மோடு செட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து அலாரம் 1, அலாரம் 2. இது வந்து டெம்பரேச்சர் வந்து ஃபாரன்ஹீட், செல்சியஸ் டெம்பரேச்சர் செக் பண்ணிக்கிறது. இது பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஏற்கனவே அன்பாக்சிங் சொல்லிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஓகேங்களா, டைப் சி என்ன பவர்லேயே இருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி க்ளோ ஆகிட்டே இருக்கும், பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பெட் டைமில் வைக்கிறதுக்கு இதுவும் டைப் சி பவரில் தான் ஒர்க் ஆகும். உங்களுக்கு நைட் பார்க்கும்போது எது நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் இதில் வந்து முக்கியமாக ஒரு குவாலிட்டி நல்லா இருக்குது. மெயினாக டச் சென்சிட்டிவ் கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ் 3 லெவல் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. லைட் கிடையாது, பட் இந்த பிரைட்னஸ் வந்து நம்ம 3 லெவல் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. AM PM இதெல்லாம் நீட்டாக வருது. இந்த மேலே இருக்கிற இந்த பட்டன் வச்சு நம்ம டைம் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து டைமர். நம்ம இதில் டைமர் வந்து நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் செட் பண்ணிக்கலாம். 99 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம செட் பண்ணிக்க முடியும். 99 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம செட் பண்ணிக்க முடியும். 99 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வைக்க முடியும்.
இப்போ 1 நிமிஷம் வச்சதுக்கப்புறம் என்னன்னு பார்க்கலாம். குவாலிட்டியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை குறை சொல்கிற மாதிரி இல்லை. கிட்டத்தட்ட இது ரெண்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேம் ப்ரைஸாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 600 to 800 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ரெண்டோட ப்ராடக்ட் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணும்னா பை பண்ணிக்கிங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குங்கிறது உங்களுக்கு சாய்ஸ் தான். அது என்ன கேட்டிங்கன்னா ரெண்டுமே பெட்டராக தான் இருக்குது. இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். உங்களுக்கு பெட் டைமு லைட்டு எல்லாமே சேர்ந்து வர மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்க்குறதுக்கும் நல்லாவே இருக்கும். ஆனால் ஒரே ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னென்னா இதில் டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். மறுபடியும் நீங்கள் செட் பண்ணுற மாதிரி இருக்கும் திரும்ப. அது பெரிய ப்ராப்ளமானு கேட்டால் தெரில. அது உங்களுக்கு பொறுத்து தான் இருக்குது. ஒரு அழகாக டெக்கரேஷனுக்கு சூப்பரான ஒரு பொருள். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 1 நிமிஷம் முடிஞ்சோன்னா இந்த மாதிரி பீப் பண்ணுறேன் உங்களுக்கு வரும். மேலே டச் சென்சிட்டிவ் இருக்கிறனால நீங்கள் ஈஸியாக உங்களால் ஸ்னூஸ் பண்ணிக்க முடியும். உங்களால் பிரைட்னஸ் மட்டும் கிடையாது, ஸ்னூஸு ஸ்டாப் எல்லாமே இதிலேயே பண்ணிக்க முடியும். இது கொஞ்சம் பெட்டில் வச்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு டச் சென்சிட்டிவாக கொடுத்துருக்கனால சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸை. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உங்களுக்கு வீடியோஸ் போட்டிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் என்னால் போட முடியும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.